கெம் வந்துட்டு கீழே அழுதுட்டே போயிட்டுருக்கா. அதை வந்துட்டு சாயூஸ் பார்த்துடுறான். மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு அவன் பின்னாடி போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் என்னன்னு தெரியல, அவனால் போக முடியல. ஏன்னா மாஸ்டர் வந்துட்டு திரும்பவும் அவங்க வீட்டை சுற்றி மந்திரக்கட்டு போட்டு விட்டுட்டாங்க போல. சாயூஸ் கூட அழுதுகிட்டே, கெம் எனக்காக நீ வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு அவனுமே அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் மறுபடியும் தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு கெம்மோடைய அம்மா வராங்க அங்கே. என் பையன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இனிமேல் நான் சந்தோஷமாக கிளம்பிடுவேன். ஆண்டி நீங்கள் அவசரப்படாதீங்க. உங்கள் பையன் கூட நீங்கள் எப்போவுமே அவனை கண்காணிச்சிட்டு இருங்க, பாதுகாப்பு பண்ணிட்டு இருங்க அவனை. உங்களை மாதிரி எல்லாம் நல்ல ஆவிங்க கிட்ட இருந்து தான் அவனை ஆவிங்க கிட்ட காப்பாற்ற முடியும். சரி மாஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரியே நானும் செய்கிறேன். இவ்வளோ தூரம் என் பையனை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஜெட் வந்துட்டு கெம்மை கூட்டிட்டு சைக்கிளில் இங்கே ஒரு கோயிலுக்கு வந்துடுறான். இப்போ கெம் கேட்குறா, இது மாஸ்டர் சைக்கிள், நீ எதுக்கு தூக்கிட்டு வந்த, இது அவங்களுக்கு தேவைப்படாதா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். மாஸ்டர் மத்தியானம் தான் வருவாங்க, நம்ம அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம், மறுபடியும் வாபஸ் கொடுத்துடலாம் விடு அப்படின்னு ஜெட் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இங்கே ஒரு சீன் காட்டுறாங்க. மாஸ்டர் வந்துட்டு கிளம்பி அவங்க வந்துட்டு சைக்கிள் தேடிட்டு இருக்காங்க. சைக்கிள் வந்துட்டு அந்த பிளேஸில் காணும். மாஸ்டருக்கு தெரியும் அது ஜெட்டு தான் தூக்கிட்டு போயிருப்பான்னு. ஏன்னா ஜெட் தான் எப்போவுமே மாஸ்டருடைய சைக்கிளில் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான். சரி நம்ம நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த சீனில் வந்துட்டு ஜெட்டை காட்டுறாங்க. ஜெட்டுக்கு வந்துட்டு சடனாக ஒரு அடி விழுது. யார் அடித்தாங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. அதுக்கு ஜெட், பாட்டி நீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்துட்டு பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன நீ வர்றது தெரிய மாட்டேங்குது, போகிறது தெரிய மாட்டேங்குது, நீ எப்போ வந்த, ஏன் என்னை வந்து பார்க்கவே இல்லை நீ அப்படின்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கெம்மு திரும்பி பார்க்குறான். இப்போ ஜெட் சொல்கிறா, கெம் இவங்க தான் பாட்டி மாஷி, இந்த வில்லேஜ்லேயே ரொம்பவே மதிக்கத்தக்கவங்க. நம்ம மாஸ்டர் கூட இவங்களை பார்த்தா பயப்படுவாங்க தெரியுமா. அப்புறம் அந்த பாட்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட் கெம் அப்படின்னு. அந்த பாட்டி கெம்மை பார்த்துட்டு சொல்கிறாங்க, உன்னுடைய ஆண்பா ரொம்ப வீக்காக இருக்குது, உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கோ, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால், உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் என்னை கேளு வந்து. உன் ஃபேஸை பார்த்தாலே ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ஒருவேளை உன் கண்ணை பார்த்தா யாராக இருந்தாலுமே அவங்க லவ்வில் விழுந்துருவாங்க தெரியுமா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க கெம் கிட்ட. நீ சிரிச்சிட்டே இரு, அப்போதான் நீ அழகாக தெரிவ. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாஸ்டர் இங்கே வந்துடுவாங்க, ஏதோ பூஜை இருக்கு போல். உடனே ஜெட், அட கடவுளே, மாஸ்டர் சைக்கிளை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோமே, என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியலையே. அப்புறம் அடுத்த சீனில் மாஸ்டர் வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க ரோட்டில். ஃபரான் கூட பின்னாடி நாய்ங்கெல்லாம் வந்துட்டுருக்கு அவன் கூடயே. ஃபரானுடைய அழகில் மயங்கி வந்துட்டுருக்கான்னு தெரியல, இல்லை அவங்க ஒரு நல்ல ஸ்பிரிட்டுங்கிறதுனால வந்துட்டுருக்கான்னு தெரியல. அப்புறம் அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பூஜை நடக்குது இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் மாஸ்டர் வராங்க. ஜெட் மாஸ்டர் வர்றதை பார்த்துட்டு அப்படியே பம்பிகிட்ருக்கான். கெம் பின்னாடி ஜெட் ஒளிஞ்சிக்கிறான். இப்போ ஃபரான் வந்துட்டு அதெல்லாம் பெருசாக கண்டுக்கலாம், அவன் வந்த உடனே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ கெம் கேட்குறான், இன்னும் மாஸ்டர் எதுக்காக காகல்ஸ் போட்டுட்ருக்காங்க, கள்ளட்டாலாம் இல்லை அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இதுக்கு ஜெட் சொல்கிறா, கொஞ்சம் சுற்றி பாரு, சுற்றி பொண்ணுங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எல்லாருமே இவங்களையே பார்த்துட்ருக்காங்க பாரு. பூஜை டைமில் ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சுட்டு இருந்தால் பூஜை தடங்கல் ஆகிடும் இல்லையா, அதனால தான் காகல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் பூஜையும் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. மாஸ்டர் வந்துட்டு மந்திரம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்துட்டு கரெக்டாக மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஃபரான் வந்துட்டு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு பின்னாடி ஸ்னேக் டேட்டூ போட்டிருக்கான் போல். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மழை வருது இல்லையா, அப்படியே எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இப்போ இந்த சைட் வந்துட்டு புல்லிங் பசங்க இருப்பாங்க இல்லையா,
இவங்க என்ன மேஜிக் மேனா? இல்ல அவெஞ்சர்ஸ்ல வருவாங்கல்ல, அந்த மாரி கார்ட்டூன்ல வர்றவங்களா? இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஜெட் இருக்கா இல்லையா? ஜெட் டென்ஷன் ஆயிட்டு திரும்பிட்டு திட்டிட்டு இருக்கா அவங்கள எல்லாரையுமே. "என் மாஸ்டர என்னடா சொன்ன நீ? ஓ! இவங்க தான் அந்த வானுடைய பொண்டாட்டியோ அடக்கி வச்சது" அப்படின்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சரண் இருக்கா இல்லையா? அவன் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு சொல்றான், "ஆமா, நடந்ததெல்லாம் பார்த்துமா உனக்கு தெரியல? வாங்குனதெல்லாம் பத்தாதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்படின்னு சொன்ன உடனே அந்த பசங்கள்லாம் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க நேர்லலாம் பார்த்து ரொம்ப பயந்தாங்க இல்லையா? அப்போ வந்துட்டு ஃபர்ஹான் தானே ஹெல்ப் பண்ணா, அதனால வாய மூடிட்டு சும்மா இருந்துடுறாங்க. இப்போ ஜெட்க்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சரண் வந்துட்டு ஃபர்ஹானுக்கு சப்போர்ட் பண்ணான் இல்லையா? அதனால. அப்புறம் அடுத்த சீன்ல கெம் கிட்ட சைக்கிள் வந்துட்டு குடுத்து அனுப்புறான் ஜெட். "நீ வந்துட்டு போய் எடுத்துட்டு போய் குடுத்துடு. என்ன பார்த்தா கொன்னே போட்டுடுவாங்க." அந்த மாரியெல்லாம் சொல்லிட்டு அவன்கிட்ட சைக்கிள் குடுத்து அனுப்புறான். அப்போ கெம் கூட அந்த சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு, "சாரி மாஸ்டர், ஒரு அவசரத்துல சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டோம்." அதுக்கு மாஸ்டர் வந்துட்டு சொல்றா, "சரி, சரி, அதெல்லாம் ஓகே. உங்க அடுத்த பிளானுங்கெல்லாம் என்ன?" அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அப்போ கெம் சொல்றா, "நாங்கெல்லாம் ஸ்விம்மிங் பண்ண போறோம்." "சரி, உன்னுடைய கைய கொஞ்சம் காட்டுறியா?" அப்படின்னு மாஸ்டர் கேட்குறான். எம் கைக்கு மட்டும் ஃபர்ஹான் வந்துட்டு ஒரு த தாயத்த எடுத்துட்டு வந்து மந்திரம் பண்ணி கட்டி விடுறான். மாஸ்டர் வந்துட்டு கட்டிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு கெம் ஆச்சரியமா அத பார்த்துட்ருக்கா. அந்த சைட்லேருந்து ஜெட்டுமே அத வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்ருக்கா. அப்படியே அடுத்த சீன்ல வந்துட்டு மாஸ்டருடைய அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா? அதான் ஜெட்டோடைய அங்கிள். அவங்க வ அவங்க வந்துட்டு எல்லாரையும் ஸ்விம்மிங்க்கு கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அங்க செப்பரேட்டா ஒரு கப்பல் போயிட்டுருக்காங்க. அத வந்துட்டு பார்த்துட்டு, "நீங்கலாம் தனியா போக்கூடாது. என் கூடயே வாங்க" அப்படின்னு சொல்றாங்க அங்கிள். இங்கெல்லாம் ஸ்விம்மிங் பண்ணணும்னா கூட ஸ்பிரிட் கிட்ட ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊதுபத்தியெல்லாம் எடுத்து குடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க புல்லி பண்ணிட்டுருப்பாங்கல்ல, அவங்க அந்த பசங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. "குளிக்க கூடவா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு குளிக்கணும்? இந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் என்ன பைத்தியமா? சும்மா எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கீங்க." அப்போ ஜெட்டுக்கு வந்துட்டு கோவம் வந்துட்டு அடிக்க போயிட்டான் அவங்கள. அதுக்கப்புறம் சரண் வந்துட்டு "ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பெக்ட் குடுக்க கத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்சர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கான். அப்புறம் வந்துட்டு அந்த புல்லி பண்ணிட்டுருக்காங்கல்ல, அதில ஒரு பையன் வந்துட்டு, "நீ வாய மூடு. சும்மா எப்ப பார்த்தாலும் கதை சொல்ல ஆரம்பிச்சிடாத" அப்படின்னு சொல்லிட்டு கீழ தள்ளி விட்டுடுறான் சரண. சரண் வந்துட்டு கீழ விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஜெட்டுக்கு கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் ஜெட் அந்த பையன தள்ளி விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட போறாங்க. அதுக்கப்புறம் சடனா சரண் எழுந்திரிச்சிடுறான். அங்க புல்லி பண்ற பையன் இருக்கான் இல்லையா? அவன் வந்துட்டு ஜெட்டுக்கு அடிக்க போறான் இல்லையா? அந்த அடி வந்துட்டு சரணுக்கு விழுந்துடுது. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு கீழ விழுந்துடுறான் அடி வாங்கிட்டு. அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். அத பார்த்துட்டு அந்த அங்கிள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு தடுக்க வராங்க. "உனக்கு பிடிக்கலன்னா பரவால்ல, தனியா போ. அத விட்டுட்டு சண்டைலாம் போட்டுட்டு இருக்காத. அப்போதான் இங்க இருக்கிற நிலைமைலாம் உனக்கு புரியும்." அதுக்கப்புறம் அந்த பசங்கள அனுப்பி விட்டுடுறாங்க. அந்த பசங்களுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெட் வந்துட்டு சரண எழுப்புறான். எழுப்பிட்டு அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு சொல்ல போயிட்டுருக்கான். அதுக்குள்ளேயே அவன் சாரி சொல்றதுக்குள்ளேயே சரண் வந்துட்டு அங்கத்துலேருந்து கிளம்பிடுறான். எல்லாருமே குளிக்க போயிடுறாங்க.